இதுல எதுவுமே உன்னால நடக்கலன்னு நீ முதல்ல நம்பணும். தானா ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல. அவன் சொல்ற மாரி அவன் கல்யாணம் அவன் விருப்பம்தான். உன் அம்மா அவங்க நியாயத்த சொல்றதும் சரிதான். இதுல நீ தலையிடாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா சிந்து பாவம் இல்லையா? நீ அவள கல்யாணத்த நிறுத்த சொன்ன. அவளோட ஆக்ஷன்ஸ்க்கு நீ எப்படி பொறுப்பாக்க முடியும்? சரி, இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டிக்கு வரதானே? இல்ல ஆன்ட்டி, எனக்கு வர பிடிக்கல. நீ ஒதுங்கியே இருந்தா இந்த பிரச்சனை சரியாகவே ஆகாது கண்ணா. நீ வருண பார்த்தா முதல்ல கஷ்டமா தான் இருந்தாலும் அப்புறம் அது பழகிடும். பின் உன் ரணமும் மெல்ல ஆறிடும். உன் காயங்கள் ஆற முதலில் நீ உன்னை மன்னிக்கணும் கண்ணா. அப்புறம் மற்றவங்கள மன்னிக்கிற மனசு தானா வரும். அப்போ ஈவினிங் போகவா ஆண்டி? உன்னோட டாக்டரா அதுதான் என் சஜெக்ஷன். பட் முடிவு உன்னோடது. சரி, நீ அம்மாவை வர சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருடா. சரி என தலையசைத்து விட்டு கீர்த்தி பரியை அழைத்தாள். பரி அமரும் வரை பொறுத்திருந்த சைலஜா, ஏண்டி அவ இருக்கிறப்போ பழசு எதையும் பேசக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏன் காலையில அப்படி பேசினீங்களாம்? காலையில் அம்மாவும் பிள்ளையும் பேசியதை கீர்த்தி கேட்டு விட்டதையும் பின் அவள் மனநிலை மாற்றங்களையும் விளக்கினார் ஷைலு. அப்ப அவ பாட்டிக்கு வர சம்மதிச்சிட்டாளா? பரபரப்புடன் கேட்டார் பரி. நீ நடுவுல எதையும் குழப்பாம இருந்தா கண்டிப்பா வருவா. அவகிட்ட எதையும் நீயா கேட்காத. அவளே எல்லாம் சொல்லுவா. உன் மருந்து என்ன? புத்திரங்கிட்ட கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லு. தேவையில்லாம அவளுக்கு ஸ்ட்ரெஸ் தர வேண்டாம். ஸோ எதுவும் பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடு. புரியுதா? சரிடி, நீ சொல்றபடியே செய்யறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப். அடி வாங்க போற. கீர்த்தியும் என் குழந்தை மாதிரி தாண்டி. நான் பெறாம பெத்த என் செல்ல பொண்ணு. நீ அவளை நீ கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. எதுனாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்து. கண்டிப்பா நான் வரேன். அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். பை டு யூ. டாக்டர் சைலஜாவை பார்த்துவிட்டு போகும்போது மூவரும் 3 வேறு மனநிலையில் இருந்தனர். காருக்குள்ளே இருந்த இறுக்கத்தை கத்திக்கொண்டு அறுக்கலாம் போல் இருந்தது. வீடு வந்த பிறகும் யாரும் யாருடனும் பேசவில்லை. ஒரு தலையசைப்புடன் அவரவர் அறைக்கு சென்று விட்டனர். ஐடிஇ கிராண்ட் சோலா மாலை 7 மணி. அவஸ்தையோடு நடைபயின்று கொண்டிருந்தான் வருண். கீர்த்தியும் வருகிறாள் என்று அவன் அத்தை கூறியவுடன் எவ்வளவு மகிழ்ந்தானோ அவ்வளவு மனசோர்வு அடைந்தான். கீர்த்தியை பார்த்து எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று. கடைசியாக அவளை பார்த்த நாளை நினைத்தால் அவன் நாடி எங்கும் தீ பரவிற்று. என்னை மன்னித்து விடு என்று அவள் முகம் பார்த்து கேட்கும் அருகதை கூட தனக்கு இருக்கிறதா என்று சுய பச்சாத்தாபத்திலேயே உழன்று கொண்டிருந்தான். வருணின் நிலை இதுவென்றால் சிந்துவை பற்றி சொல்லவே தேவையில்லை. அழுது அழுது சிவந்த கண்களை எப்பேற்பட்ட கன்சினராலும் மறைக்க இயலவில்லை. எதிர்பார்ப்பை ஒரு கண்ணிலும் ஏமாற்றத்தை ஒரு கண்ணிலும் தேக்கி குற்று உயிரை அவள் இருந்ததை அவளின் பெற்றோர் அறிந்தே இருந்தனர். அறிந்து என்ன பயன்? தான் பெற்ற மக்கள் இருவரும் மகிழ்ச்சி என்ற சொல்லையே தங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து நீக்கிவிட்ட பின்னர் என்ன சொல்லி இருவரையும் தேற்றுவது? கீர்த்தியின் வாழ்வு சீரானால் ஒழிய தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் சீராகாது. ஆனால் தங்கை மகளை மீட்கும் வழியும் தெரியாமல், தன் மகளை வாழ்விக்கும் முறையும் புரியாமல் தோற்று கொண்டிருப்பதாகவே எண்ணினார். தொழிலில் எத்தனையோ வெற்றி கண்ட பரமேஸ்வரன் வருண் சிந்துவின் தந்தை. தமிழ்நாட்டின் மதிப்புமிக்க தொழிலதிபர்களில் ஒருவர். தாத்தா துவங்கிய ஜவுளி வியாபாரத்தை தந்தை விட சிறப்பாக நிர்வகித்து மிக பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை தன் மகனுக்காக சேர்த்து வைத்திருப்பவர். என்னங்க, அண்ணனும் பரியும் பிள்ளைகளும் வந்துட்டாங்க. கதவு திறந்து லாபியை நோக்கி வருபவர்களை முதலில் கவனித்த பரமேஸ்வரனின் மனைவி சாரதா எல்லோரின் சிந்தனையையும் கலைத்தார். வாங்க வாங்க கண்ணம்மா, எப்படிடா இருக்க?
சாரதா தான் முதலில் அவர்களை வரவேற்கவும் செய்தார். என்ன இவங்க? என்னால தான் சிந்து கல்யாணம் நின்னதுன்னு கோவமா இருப்பாங்கன்னு பார்த்தா, என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறாங்க. அதுவும் பழைய மாதிரியே. ஷைலு ஆண்டி சொன்ன மாரி வந்தது நல்லது தானோ? முதல் முறையாக ஏதோ ஒரு பாரத்திலிருந்து விடுதலை அடைந்த உணர்வை பெற்றாள் கீர்த்தி. நல்லா இருக்கேன் மாமி. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா நல்லா இருக்கீங்களா? புன்னகையுடன் கேட்ட கீர்த்தி எல்லோருக்குமே ஆச்சரியத்தை அளித்தாள். அதுவரை என்ன நடக்குமோ என்று சற்றே விலகி இருந்த பெரியவர்கள் அனைவரும் சந்தோஷ கண்ணீருடன் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டனர். சிந்து மெதுவாக தானாவின் அருகில் சென்று பிறர் அறியாமல் அவனை நச்சென்று கடித்து விட்டாள். அத்தனை வழியிலும் சப்தமிடாது ராட்சசி என்ற ஒற்றை வார்த்தையும் கோபம் என்று நினைத்து காதலுடன் மொழிந்துவிட்டு நகர்ந்து விட்டான். அவனுக்கு மட்டும் அவளை பிரிந்திருந்த இந்த ஓராண்டு இனிக்கவா செய்தது? நரகத்தின் வாயிலுக்கு அல்லவா அவனை இட்டு சென்றது இந்த காதல். வருணும் தைரியம் வந்தவனாய் கீர்த்தி என்று அழைக்க, நாசி விடைக்க மென்குரலில் என் பேரை சொல்லும் யோக்கியதை கூட நீ இழந்து பல ஆண்டுகள் ஆகிறது. நான் இங்க வந்தது என் அண்ணனின் வாழ்வை அரும்ப வைப்பதற்காக மட்டுமே. வருணை திரும்பி கூட பார்க்காமல் தன் அன்னையுடன் சேர்ந்து நின்று கொண்டாள். சீக்கிரம் சாப்பிட போலாம் வாங்க. கீர்த்திக்கண்ணா, உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல தான் டேபிள் புக் பண்ணியிருக்கேன். பரமேஸ்வரன் அன்புடன் அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றார். கடைக்குட்டியான கீர்த்தி சிறு வயது முதலே அனைவரின் அன்பிற்கும் பாத்திரமானவள். இரு வீட்டிலுமே அவள் வைத்ததே சட்டம் எனும் அளவுக்கு மிக மிக செல்லம். அன்பால் பிணைந்த இரு குடும்பங்களும் நடுவில் பேச முடியாத நிலை வருமென யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் கூடிய விரைவில் எல்லாமே சுபமாகும் என்கிற ஏக்கம் இப்பொழுது எல்லோருக்குமே இருக்கிறது. ஒரு புன்னகை மட்டுமே அவளிடமிருந்து பதிலாக வந்தது. அதே போதுமென எண்ணி அனைவரும் ரெஸ்டாரண்ட்டுக்குள் போனார்கள். இதற்குள்ளாகவே கீர்த்தி தான் அழைக்கப்பட்டு இருப்பது ஒரு பார்ட்டிக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். மாறாக நீண்ட நாள் பிரிந்திருந்த இரு குடும்பங்களும் இணையும் ஒரு கெட்டுக்கதர் டின்னர் அல்லவே. உள்ளே சென்று அனைவரும் தேவையானவற்றை ஆர்டர் செய்த பின் திடீரென சிந்து, கீர்த்தி வா, வாஷ்ரூம் போகணும் என்று சத்தமாகவே அழைக்க செய்வதறியாத கீர்த்தி விழித்தாள். தானா சிந்துவை முறைக்க கொஞ்சம் கூட சலனமில்லாமல் எழுந்து சென்று கீர்த்தியின் கைப்பற்றி அழைத்து இல்லை இல்லை இழுத்து சென்றாள். ஏண்டி, உனக்கு அவ்வளவு திமிரா? உன் அண்ணன் என்னை வதைக்கிறது பத்தாதுன்னு நீ ஏண்டி இப்படி செய்யற? கீர்த்தியின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து கலங்கிய விழிகளுடன் கேட்ட சிந்துவை அப்படியே அணைத்து கொண்டு தேம்பினாள். கல்யாண பேச்சு என்னால நின்னுதுன்னு என் மேல கோவமா இருப்பேன்னு நினைச்ச சிந்து விசும்பலிடையே பதில் கூறினாள். கல்யாணம் என் சொந்த விஷயம், அதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா எனக்கு உனக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்மோட நட்பை நீ துளி கூட மதிக்கலன்னு நல்லாவே புரியுது. நீயும் அண்ணனும் ட்ரைனிங் எடுப்பீங்களோ என்னன்னு? எப்படி ஒரே மாதிரி பேசுறதுன்னு? மென்னிகையுடன் காலையில் நடந்தவற்றுள் தானா பேசியதை மட்டும் கூறினாள். வீராப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்க நொண்ணனுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னிடுறேன் பாரு. அழுகையை மறைத்து அவள் சொல்ல இருவருமே இணைந்து நகைத்தனர். அதற்கு மேல் கல்யாணம் நடக்குமென நினைக்கிறியா என்று கீர்த்தி கேட்கவில்லை. ஏனென்றால் அவள் அண்ணனின் மனதை அறியாதவர் அங்கே யாரும் இல்லை. சிந்துவும் தானாவும் ஒருவர் மீது மற்றவர் அளவு கடந்த நேசம் வைத்திருக்கிறார்கள். ஒருவர் இல்லாமல் மற்றவரால் இருக்க இயலாது. அதனால் விரைவில் அவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் முடிவிற்கு வருமென கீர்த்தி நம்பினாள். சீரியஸ்லி கீர்த்தி, உனக்கு அப்படி ஏதாச்சும் கில்ட் இருந்தா அதை இங்கேயே தூக்கி போட்டுடு. இஃப் அண்ட் மைண்ட் டு பி, கண்டிப்பா அது நடக்கும். நான் என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ இனி யாருக்காகவும் என்னை அவாய்ட் பண்ணாத. நிச்சயமா. இருவரும் சிரித்தபடி பேசிக்கொண்டு வருவதை பார்த்து
அனைவரின் முகங்களுமே புன்னகை பூசிக்கொண்டன. உணவு முடியும் வரை வருண் என்ற ஒரு மனிதன் தனக்கு எதிராக அமர்ந்திருக்கிறான் என்ற உணர்வே இல்லாமல் நடந்து கொண்டாள் கீர்த்தி. திருப்தியுடன் எல்லோருமே விடை பெற்றனர், வருணை தவிர. திரும்பும் போது கீர்த்தி, அம்மா உங்க மடியில படுத்துக்கவா? என்னடா கண்ணா கேள்வி இது? வா. காரை மெதுவாக தானா செலுத்தினான். மனசு விட்டு பேசினா எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும்லம்மா. கேட்டுவிட்டு நிம்மதியாக அவள் உறங்கிவிட்டாள். ஆனால் தானாவின் மனதில் தான் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள், கேள்வியில். ஒருவேளை பேசினால் சரியாகுமா? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு தளத்தில் பயணிக்க காலம் யாருக்கும் நில்லாமல் வெகு வேகமாக பயணித்தது. கீர்த்தியின் ட்ரெயினிங் ஒளியின் வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. இதோ இன்னும் 2 தினங்களில் ட்ரெயினிங் பீரியட் முடிவடைய போகிறது. இவர்கள் பேட்ச் தான் இதுவரை வந்ததிலேயே சிறந்தது என்று சொல்லும் அளவிற்கு ஃப்ரெஷர்ஸ் அனைவரின் திறனும் வியக்க வைக்கும் வண்ணம் இருந்தது. கீர்த்தியின் டீமில் இருந்த பங்கஜ் மற்றும் விகாஷ் இருவருமே மிக சிறந்த கொடஸ், அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராம்ஸ் சொல்வதை கச்சிதமாய் கண் முன்னே நிறுத்த தெரிந்தவர்கள். ஆனால் கீர்த்தியோ தொழில்நுட்பத்தோடு வடிவமைப்பும் ஆற்றலையும், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தாள். அவளின் ஐடியாக்களை முதலில் ஏற்க தயங்கினாலும் பிறகு அவள் எது சொன்னாலும் மறு கேள்வியை கேட்காமல் செய்ய பழகியிருந்தனர் பங்கஜும் விகாசும். அவளின் மென்மையான ஆனால் அதே சமயம் காரண காரியத்தோடு எதையும் அணுகும் முறை மற்றவர்களுக்கு அவள் மேல் மதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் டீம் தான் முன்னிலையிலும் இருந்தது. எல்லாமே நல்லபடியாக தான் சென்று கொண்டு இருந்தது. அவர்களின் தனிப்பட்ட மதிப்பெண்கள் வரும் வரை. பொறாமை இல்லாத போட்டி என்பது நடைமுறையில் இருக்க சாத்தியம் குறைவுதானே. கீர்த்தி முதல் மதிப்பெண்ணும் வாங்கியிருந்தது அங்கிருந்த சிலருக்கும் பொறாமையையும் அதிருப்தியையும் தந்தது. ஏனென்றால் முதல் மதிப்பெண் பெறுபவர்களுக்கு ப்ராஜெக்டை தேர்ந்தெடுக்கும் உரிமை இருந்தது. அது மட்டுமின்றி அவர்களின் கம்பெனி ஆண்டு விழாவில் ஒரு அவார்டும் தரப்படும். அதுவும் அவர்கள் கம்பெனியின் ஆசிய தலைவரின் கையால் அந்த விருது வழங்கப்படும். மதிப்பிக்க அந்த விருதை பெறுபவர்களுக்கு சந்தோஷத்தோடும் பாராட்டுகளும் குவியும். ஐஐடி மாணவனான பங்கஜ் தானே முதலிடத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் கீர்த்தி முதலாவதாக இருப்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களின் கடைசி ப்ராஜெக்ட் திட்டமிட்டு சீர்குலைத்தான். அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதைப் போல் தலையாட்டிவிட்டு அப்படியே அதற்கு நேர்மாறாக சொதப்பி வைத்தான். நாளை ப்ராஜெக்ட் சப்மிஷன் என்னும் நிலையில் உடல்நிலை சரியில்லை என்று பொய்யுரைத்து விடுபடுத்தும் கொண்டான். அவன் செய்து வைத்த குளறுபடிகளை பார்த்த கீர்த்திக்கும் விகாசிற்கும் மயக்கம் வராத குறைதான். எங்கு தவறு இருக்கிறது என்று கண்டறிவதே அத்தனை கஷ்டமாக இருந்தது. அவன் வேண்டுமென்றே இப்படி செய்திருக்கிறான் என்பதை அறிய அவர்களுக்கு வெகு நேரம் பிடிக்கவில்லை. இனி ப்ராஜெக்டை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று உணவை கூட மறுத்துவிட்டு வேலையில் இறங்கினார்கள் இருவரும். பாரு, எவ்வளவோ சொல்லியும் கீர்த்தி இடத்தை விட்டு நகர்ந்தால் இல்லை. நேரம் இரவு 9 மணியை கடந்தும் அவர்களால் ப்ராஜெக்டை முடிக்க முடியவில்லை. மற்ற பேட்ச்மேட்ஸ்கள் ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்ததை பார்த்த விகாஸ், கீர்த்தி, நத்திங் இஸ் ரைட், வி ஆர் கோயிங் டு லூஸ் தி லீட், டீமாக முதலிடத்தை இழக்கப் போகிறோம் என்று அழுது விடுபவனைப் போல கூறினான். அயராது அவர்கள் உழைத்தது கடைசியில் வீணானது. அவர்களுக்கு மனசோர்வை அளித்தது. டேக் எ பிரேக், வி வில் ஃபிக்ஸ் இட், நாம் இதை நிச்சயம் செய்து முடிப்போம் என்று ஆறுதலாக சொல்லிவிட்டு கண்களை ஆற்றாமையோடு மூடினாள். தான் முதலாவதாய் வரவில்லை என்றால் என்ன?
அதற்காக நமது டீம் முதலில் வருவதை தடுக்க எதற்கு சதி செய்ய வேண்டும்? மனதிற்குள் எத்தனை முறை பங்கஜிற்கு அர்ச்சனை செய்தாலும் அதனால் பயனில்லை என கீர்த்தி அறிந்தே இருந்தாள்.